அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கீழ்ப்பாக்கம் பகுதியில் நடைபயிற்சி சென்ற தொழிலதிபரை காரில் கடத்திச் சென்று 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. துப்பாக்கியை வைத்து தொழிலதிபரை கடத்தி 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கி கேட்கலாம். சுப்பிரமணியன், விவரம் என்ன? சென்னை சேத்துப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் கமலேஷ் ஆபிரகாம். தொழிலதிபரான இவர் திருவேற்காடு பகுதியில் அலுமினியம் பாத்திரங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அதே போல பாரிமுனையிலும் இவருக்கு சொந்தமாக பாத்திரக்கடை இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. நேற்று இவர் கீழ்ப்பாக்கம் நேரு பூங்காவில் நடைபயிற்சிக்கு சென்றார். அப்போது அடையாளம் தெரியாத 4 பேர் கொண்ட கும்பல் முகமூடி அணிந்தபடி இவரை மிரட்டி காரில் கடத்தி சென்றது. அது மட்டுமல்லாமல் காரில் துப்பாக்கி வைத்திருப்பதாக கூறி மிரட்டியும் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை பறித்தனர். மேலும் கடத்தி சென்ற அவரை அந்த கும்பல் 50 லட்சம் ரூபாய் பணம் தந்தால் உயிரோடு விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பணத்தை உடனடியாக தர வேண்டும் என்றும் குடும்பத்தினருக்கு தொடர்பு கொண்டு பணத்தை உடனடியாக தர வேண்டும் என்று அந்த கும்பல் மிரட்டியதாக தெரிகிறது. இதன் தொடர்ச்சியாக கமலேஷ் ஆபிரகாம் அந்த கும்பலிடம் பேசி பணத்தை தருவதாக உறுதியளித்திருந்தார். அதன் பிறகு அந்த கும்பல் மீண்டும் காரில் அந்த கமலேஷ் ஆபிரகாமை கீழ்ப்பாக்கம் பகுதியில் வந்து இறக்கிவிட்ட பிறகு பணத்தை பெறுவதற்காக காத்திருந்த போது காவல்துறைக்கு அவர் தகவல் தெரிவித்து அந்த கும்பலை பிடித்துக் கொடுத்தார். மொத்தம் 4 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 பேரும் திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதில் ராம்குமார், ஜெயக்குமார், பொன்னிவளவன், அதே போல இந்த கடத்தலுக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டவர் சரவணன் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதானவரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கமலேஷ் ஆபிரகாம் நடத்தக்கூடிய அலுமினியம் தொழிற்சாலையுடைய மற்றொரு பங்குதாரராக இருக்கக்கூடிய சரவணன் என்பவர் தான் இதுக்கு திட்டம் தீட்டியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்கு முன்பாக கமலேஷ் ஆறுமுகத்துடைய நிறுவனத்தில் ஜிஎஸ்டி தொடர்பான சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. முறையாக அவர் ஜிஎஸ்டி கட்டவில்லை என்பதை அறிந்து கொண்டு சரவணன் தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து இந்த கடத்தல் நாடகத்தை அரங்கேற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் கைதானவர்களிடம் தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் மீது ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறதா என்ற கோணங்களிலும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 2 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.